வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு. ஆஸ் யூஷுவல் வணக்கம் ஆஷ்னா. இவரை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. தி மேன் நீட்ஸ் நோ இன்ட்ரோடக்ஷன். ராஜாமணி வணக்கம். எப்படி இருக்கீங்க ராஜாமணி? எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி உங்கள்ட்ட தான். இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட்ல ஹாட் டாபிக்கா இருக்கு பிராங்கோ. இந்த பிராங்கோ ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படின்றத பாத்தீங்களா? ஹெட்லைன்ஸ பாத்தீங்களா? இந்தியன் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல வந்து இந்த பிராங்கோன்றத வந்து தான் மெயினா எடுக்க போறாங்க. முன்னாடி யோயோ, அதுக்கப்புறம் இந்த 2K அதெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பிராங்கோ தான் வைக்க போறாங்க. முதல்ல என்ன மாதிரி ஒரு ஆளுக்கோ இல்ல பாக்குற வியூவர்ஸுக்கோ ஒண்ணுமே தெரியாது, ஃபிட்னஸ் பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு நீங்க பிராங்கோனா என்ன அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். மேபி ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒன்னு சொன்னேன்ல, இந்தியால வந்து இப்ப ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லு. இந்தியால இல்ல, எங்க வீட்லயே ஹாட் டாபிக் அதுதான். டீ குடிக்கிறது அதெல்லாம் பேசுறாங்க. நான் 8 வருஷமா பிராங்கோ ட்ரைனிங் பண்ண வச்சிருக்கேன் பசங்களை. அப்பெல்லாம் எதுவும் கேட்கல. இன்ஸ்டாகிராம்ல இப்ப பிராங்கோ டெஸ்ட் வருது அப்படின்றத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஏமா பிராங்கோனா ஒண்ணும் இல்லம்மா, நத்திங் பட் லைக் ஒரு அத்லீட்டோட மேக்ஸிமம் ஏரோபிக் ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த வே ஆஃப் டெஸ்ட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 20 மீட்டர் அப் அண்ட் டவுன், 40 மீட்டர் ஜீரோல இருந்து 20 மீட்டர் அப் அண்ட் டவுன், 40 மீட்டர் அப் அண்ட் டவுன், 60 மீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன். இதை வந்து ட்ரைனிங்காவும் பண்ணலாம், தனித்தனியா சேர்த்து பண்ணனா டெஸ்ட். ஒரே இதை வந்து 5 டைம்ஸ் கண்டினியூஸா வித்தவுட் நான் ஸ்டாப் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட டெஸ்ட். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அத்லீட்டோட இண்டிவிஜுவலோட மேக்ஸிமம் ஏரோபிக் ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்கிறது. ஒரு அத்லீட்டோட மேக்ஸிமம் ஸ்பிரிண்டிங் ஸ்பீடும் தெரியும், ஒரு அத்லீட்டோட ஏரோபிக் ஸ்பீடையும் கண்டுபிடிச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள் அஷின். கண்டினியூஸா ரன்னிங் பண்றது அஷின். மோர் தென் 2 minutes 1.5 minutes இதெல்லாம் பண்றது எல்லாமே எவ்வளவுதான் அஷின், சிம்பிள். இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா வந்து ஒரு அத்லீட் வந்து ஏரோபிக்கும் கண்டிஷனிங் பண்ணும். ஒரு எப்படி ஸ்பீடை டெவலப் பண்ணுமோ, ஒரு ஆக்சலரேஷனை டெவலப் பண்ணுமோ, ஒரு ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுமோ, ஒரு பவரை டெவலப், இதே மாதிரி டெவலப் பண்ற மாதிரி இதுவும் ஒரு ஏரோபிக்ங்கிறது ஒரு காம்பனன்ட் ஆஃப் இன் யுவர் ஃபிட்னஸ். இதை வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணணும். சும்மா ரேண்டம் எல்லாம் டெவலப் பண்ண முடியாது. சும்மா 15 செகண்ட்ஸ் ஓடு, ஒரு 45 செகண்ட்ஸ் ஓடு அப்படின்னு சொல்லாம ஒவ்வொரு அத்லீட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு ட்ரெயினரும் ஒரு மாதிரி டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த பிராங்கோ டெஸ்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னா, நியூசிலாந்து ஆல் பிளாக்ஸ் டீம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருந்து வந்தது. அது யாரு இது பண்ணனா, ஆஸ்லி ஜோன்ஸ் அப்படிங்கறத அவர் வந்து நம்ம கிரிக்கெட்ல எப்படி டான் பிராட்மன் எப்படியோ அதே மாதிரி ஆஸ்லி ஜோன்ஸ்ங்கிறது ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் வேர்ல்டுல வந்து பெரிய ஆளு. அதுக்கப்புறம் யாருன்னா மிக் நிக்கல் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து லாஸ்ட் 13 இயர்ஸ் ஆல் பிளாக்ஸ்ல ட்ரெயினிங். இவங்க 2 பேர்னா நிறைய வந்து இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ரக்பில. எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இதை எப்படின்னா, நான் வந்து ஒரு 8 இயர்ஸ் முன்னாடியே வந்து ஐபிஎல்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணேன். எப்படி பண்ணனா, இந்த ஆஸ்லி ஜோன்ஸோட நான் அடிக்கடி பேசுவேன். எப்படின்னா, அப்ப வந்து அவர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி பிராங்கோன்னு ஒரு எனர்ஜி சிஸ்டம் டெவலப் பண்ணணும்னா இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு பண்ண வச்சேன்னா, டேவிட் மில்லருக்கு பண்ண வச்சேன். டேவிட் மில்லர் அப்ப வந்து நம்ம டீம்ல இருக்கப்ப ஆடாம இருப்பார். ஆடாம இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் எவ்ரி கேம் இல்ல, ராஜா இட்ஸ் லுக் பயங்கரமா இருக்கு, பயங்கர ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரப் பண்ணுவோம், ஒரு 50 செகண்ட்ஸ் 1 minute பிரேக். அதே மாதிரி 5 reps பண்ணுவோம். 5 reps பண்ணி இப்படியே பண்ணிக்கிட்டே பண்ணுவோம். இதெல்லாம் நம்மளோட ட்ரைனிங். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பிலிப்ஸ் இருக்கான்ல, கில்லன் பிலிப்ஸ், நியூசிலாந்து பிளேயர். அப்ப வந்து அவனே எங்க டீம்ல வந்து ஆடாம இருந்தான். யாரு? கிளென் பிலிப்ஸ் தான் அப்படி சொன்னீங்களா? நான் யாருடா கில்லன் பிலிப்ஸ் யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ராஜாமணி, நானும் ரொம்ப நேரமா நீங்க பிராங்கோ சொல்லிட்டீங்க. இப்ப நான் 2 கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்படியே நீட்டி முழகிட்டே இருந்தீங்கன்னா, பேசிக்லி பிராங்கோ டெஸ்ட் என்னன்னா 20 மீட்டர், 40 மீட்டர், 60 மீட்டர். இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் 20 மீட்டர் ஓடிட்டு திரும்பி வரணும், 40 ஓடிட்டு திரும்பி வரணும், 60 ஓடிட்டு திரும்பி வரணும். இப்ப இந்தியன் டீம் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த மாதிரி 5 வாட்டி ரிப்பீட் பண்ணணும். உங்களுக்கு கேட்க ஈஸியா இருக்கலாம் 20, 40, 60ன்னு. லைட்டா தண்ணி வாங்கிடும். இல்ல, இத வந்து 5 நிமிஷத்துல பண்ணா இட்ஸ் வெரி குட் டைமிங் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நிமிஷத்துல பண்ணா வெரி குட், எவ்வளவு நிமிஷத்துல பண்ணா குட், எவ்வளவு நிமிஷத்துல பண்ணா வெல் டன்? அந்த மாதிரி இல்லவே இல்ல. Every individual is different. This test not about good, bad, average, extraordinary இல்ல. This test all about designing a program for ஒரு ட்ரெய்னருக்கு வந்து ஸ்பீட் ட்ரைனிங் டெஸ்ட் எடுத்து எப்படி இது பண்ணுமோ, இது வந்து அத்லீட்டோட ஃபிட்னஸ் லெவல இது பண்றதுக்கு கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு அத்லீட்டோட ப்ரோகிராம டிசைன் பண்றதுக்கு மட்டும்தான். இப்ப கேளு. பிராங்கோ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி போலாம். சோ நீங்க வந்து ஒரு ரெகுலர் மெம்பர் ஆஃப் இந்தியன் டீம், இப்பதான் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கீங்க. நீங்க வந்து இதை தவிர வேற 2 டெஸ்ட் பண்றீங்க. பிராங்கோ வந்து டெஸ்டிங்கா வந்து இந்தியன் டீம்ல இல்லாதப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2K டைம் ட்ரையலோ, இன்னொன்னு வந்து யோயோ டெஸ்டிங்கோ, இதை வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. ஆப்வியஸா நீங்க ஒரு லெஜெண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். உங்களுக்கு வந்து இது வந்து சர்வசாதாரணமா நீங்க கிளியர் பண்ணக்கூடிய டெஸ்ட்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஸ் எ கிரிக்கெட்டரா. பட் வெளியில இருந்து பார்க்கும் போதோ இல்ல வந்து இதை பேஸ் பண்ணி தான் செலக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட்ல போட்டாலோ, ஆஸ் அ பிளேயரா
உங்களுக்கு எவ்வளவு அது ஒரு ஆங்ஸைட்டி கொண்டு வருதா இல்ல எவ்வளவு டிஃபிகல்ட் இது ஆக்சுவலா இந்த ப்ராசஸை தாண்டி போறது? அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அந்த டென்ஷன் எவ்வளவு ஜாஸ்தி இருக்கும்? இது யூ ஹவ் கான் த்ரூ தட். சோ நீங்க அதை வந்து இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணா எங்களுக்கு அது புரியறதுக்கு அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் இட்ஸ் an எக்ஸ்ட்ராடினரி கொஸ்டின். நல்லா ஃபார்முலேட் பண்ணிருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து 2-3 நான் பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ஆங்ஸைட்டி எவ்வளவு உண்டு பண்ணும் பிளேயருக்கு அப்படின்னு சொல்றது வந்து இஸ் a redundant கொஸ்டின். நீ வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டரா ஆன் த பிளாக்ஸ் இருக்கேன்னா உன்னால வந்து ஒரு பேசிக் ஏரோபிக் கெப்பாசிட்டியோட ஒரு வேலை பண்ண முடியும். ராஜாமணி இருக்காரு, அவர் யூ கேன் கரெக்ட் மீ எனி டைம் ராங். நான் 2 விதமா பாக்குறேன் ஆத்லீட்ஸை. நான் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பார்த்த ஆத்லீட்ஸும் சரி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன். ஒன்னு வந்து பவர் ஆத்லீட் இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து ஏரோபிக் பேஸ்ட் ஆத்லீட்ஸ் இருப்பாங்க. ஓகேயா? அதாவது ஏரோபிக் பேஸ்ட் ஆத்லீட்ஸ்னா எப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், நிறைய நேரம் 5 ரவுண்டு 3 ரவுண்டு எனிதிங், அதாவது 800 மீட்டர் 2 ரவுண்டு கிரவுண்டை சுத்தி ஓடுறதுக்கு மேல எவ்வளவு போனாலும் அது ஏரோபிக் கெப்பாசிட்டியை நல்லா டெஸ்ட் பண்ணும். பவர் ஆத்லீட்னா எப்படின்னா அவங்களால வந்து குயிக்கா ஒரு விஷயத்த பண்ண முடியும். இப்போ ஒரு தோனி எடுத்துக்கிட்டேன்னா அவர் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் ஆத்லீட். அவர் 100 மீட்டர் வந்து பறந்துருவார். அவரோட குயிக் ஆஃப் த பிளாக்ஸ் அப்படின்னு ஒரு ராஜாமணி குயிக்கா இருக்கும் அவரோட ஆஃப் த பிளாக்ஸ். அதே சமயத்துல நான் பவர் ஆத்லீட் கிடையாது, நான் வந்து ஏரோபிக் கெப்பாசிட்டி உண்டான ஆத்லீட். அது கிளியரா தட் இஸ் ப்ராபப்லி வை ஐ பிகேம் அ ஸ்பின்னர். நல்ல ஸ்பின்னரா லாங் டியூரேஷன்ஸ் லாங் ஸ்பெல்ஸ் போட முடியும். அண்ட் 800 மீட்டர்ஸ்க்கு மேல எனி பவர் ஆத்லீட்டை என்னால கிரவுண்ட்ல டேக் ஆன் பண்ண முடியும். ஐ மீன் தட் இஸ் அதை வந்து ஒரு எப்படி சொல்றது 800 மீட்டர் வரைக்கும் முன்னாடி போலாம். ஆனா 800 மீட்டருக்கு அப்புறம் நான் அவங்களை பிடிச்சிருவேன். அது வந்து ஏரோபிக் அத்லீட்டுக்கான ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. சேத்தேஸ்வர் புஜாரா நீங்க கூட 2 கிலோமீட்டர் இந்தியால வந்து 3rd இருந்தீங்கல்ல அஸ்வின்? இங்க 2 கிலோமீட்டர் டைம் 3rd 4th பிளேஸ். ஆமா, பட் ஆனா ஒரு 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 அவுட்ஸ்டாண்டிங் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். விராட் வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் அத்லீட். ஏரோபிக் கெப்பாசிட்டியில செம்மையா ஒர்க் பண்ணி அதுலயும் ஃப்ரண்ட்ல வந்தாரு. ஒரு பவர் அத்லீட் ஏரோபிக் கெப்பாசிட்டியும், ஒரு ஏரோபிக் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு அத்லீட் பவர் அத்லீட்டா மாறுறது அவ்வளவு ஈஸி கிடையாது, மாற முடியவே முடியாது. பட் யூ கேன் கீப் இம்ப்ரூவிங் அப்பான் தட். நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, ஏரோபிக் கெப்பாசிட்டி கிரிக்கெட்ல ஒரு பயங்கர குரூஷியல் ஃபேக்டர். ஏன்னா T20 ஒரு பவர் ஸ்போர்ட் எஸ், பட் அதே T20 ஒரு ஐபிஎல் மாதிரி ஃபார்மேட்ல லாங் டியூரேஷனுக்கு விளையாடும் போது ஏரோபிக் கெப்பாசிட்டி பிளேல வரும் பேக் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல. அதனாலதான் ஏரோபிக் கெப்பாசிட்டி இருக்கிற நிறைய பிளேயர்ஸ் வந்து பேக் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ் சஸ்டெயின் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். என்ன ரெக்கவரி ஃபாஸ்டர், they will recover faster Ashwin. That's a simple baseline is that is a simple. ஐ திங்க் இது வந்து ஒரு பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் தட் நான் கொடுத்திருக்கேன். கொஞ்சம் ட்ரைனிங் நான் படிச்சிருக்கேன். ஏன் நான் சொல்றேன்னா 2017ல எனக்கு ஒரு டார்க் ஃபேஸ் போச்சு. அதுக்குள்ள நான் போறேன். 2010-11 டைம்ஸ்ல வந்து ஒரு ட்ரைனிங் எரா இருந்தது. ராம்ஜி ஸ்ரீனிவாசன் அவரும் சென்னையை சேர்ந்த ஒரு ட்ரெயினர், அவரும் தோனி, லெட்ஸ் கால் இட் தி தோனி ராம்ஜி ஸ்ரீனிவாசன் கேரி கஸ்டன் எரா. ஓகே, அந்த எரா ஆஃப் ட்ரைனிங் எப்படி இருக்கும்னா இட் வில் ஃபிட் த கிளவ். நிறைய அவர் ராம்ஜி வந்து ஓட வைப்பாரு, கொஞ்சம் லாங் ட்ரெயில்ஸ் ஓட வைப்பாரு. ஸ்ட்ரென்த் காம்பனன்ட்ல கொஞ்சம் அளவா தான் ஒர்க் பண்ணுவார். ஒரு வாரத்துக்கு 1 or 2 செஷன்ஸ் தான் இருக்கும் ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் கேம் த விராட் அண்ட் பாசு எரா. ஓகே, விராட் அண்ட் பாசு எரால விராட்டோட ஒரு ட்ரைனிங் ஸ்கீமா, அதாவது அவன் வந்து ஒலிம்பிக் லிஃப்டிங் கதாயுதமா தூக்குவான். ஒரு ஸ்நாட்ச் கிளீன் அப்படின்னு சொல்றது என்னன்னா பாரை வந்து தரையில இருந்து உங்க தலைக்கு மேல தூக்குறது. அதாவது பார அந்த இது கோவில் படம் பார்த்திருப்பேன், அத்தி திருமுறை வடிவல் தூக்குவாரு, அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் அது ஒரு ஒலிம்பிக் காம்படிஷன்ல கூட இருக்கு. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. அத வந்து அது எப்படின்னா பாரை வந்து தரையில இருந்து பாருக்கு அடியில நீ போயிடணும். பாரோட வெயிட் கம்மியா இருக்க நீ பாரை மேல தூக்கலாம் தலைக்கு மேல ஆர் ரைட் நெக்ஸ்ட் யுவர் நெக். பட் வெயிட் ஜாஸ்தியாக கையால தூக்க முடியாது. சோ நீ கீழே போகணும். அது என்ன பண்ணுனா உன்னோட ஸ்பீட் அண்ட் பவர் காம்பனன்ட்டை எக்ஸ்ட்ராடினரியா உயர்த்தும். ஓகே, பட் அதோட காம்ப்ரமைஸ் என்னன்னா எல்லாருக்கும் சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த எரால ட்ரூ எக்ஸலன்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு இது ஒரு பால் பார்க்கா இருந்தது. அப்பதான் இந்த யோயோ டெஸ்ட், டான் ஆஃப் த யோயோ டெஸ்ட், யோயோன்னு வாங்க. இப்ப யோயோக்கும் பிராங்கோக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றேன். யோயோ எப்படின்னா 5 நிமிஷத்துல முடியாது, நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி போயிட்டு மேலேயும் கீழே வருவேன் 20 மீட்டர்ஸ், அப்புறம் ஒரு சின்ன பிரேக் இருக்கும், ஒரு ஃபிராக்ஷன், ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ், திருப்பி பி படிக்கும் ஸ்டார்ட் பண்ணும். இந்த மாதிரி நீ ஓடிக்கிட்டே இருப்ப. 16:1 அப்படிங்கிற பேஸ் பேராமீட்டர் ரொம்ப சாதாரணமா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர். ஓகே, எனிதிங் ஓவர் 17 போகும்போது கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணும். பட் எல்லாரையும் நீ அப்படி ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு நியூசிலாந்து கிரிக்கெட்டர் அவனோட கெப்பாசிட்டியும் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் வேற மாதிரி இருக்கும். கரெக்ட். அதே மாதிரி பிராங்கோலையும் வேற மாதிரி இருக்கும். இந்தியனோட ட்ரைனிங் ஸ்கீமா வர்சஸ் ஃபாரின் ஒரு காகேஷியன் ட்ரைனிங் ஸ்கீமா இல்ல ஒரு கேரிபியனோட ட்ரைனிங் ஸ்கீமா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இப்ப லாஸ்டா நீ ஒரு காம்பனன்ட் கேட்ட, என்ன கேட்டா இப்ப வந்து அதுக்கப்புறம் பாசுக்கு அப்புறம் சோஹம் தேசாய் வந்தாரு. திருப்பி யூனிலேட்டரல் ஸ்ட்ரெங்த்லயும் ஒலிம்பிக்லயும் சேர்ந்து ஒரு கன்காக்ஷன் மாதிரி இருந்தது.
நல்லா பிளான் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப வந்து சிராஜ் வந்து இந்த தடவை 5 டெஸ்டும் விளையாடினா, இது நிறைய பேருக்கு தெரியாது. போயிட்டு ஒரு 2 வீக்ஸ் மட்டுமே ட்ரைனிங் பண்ணி 5 டெஸ்ட் மேட்ச் விளையாட முடியாது. நல்லா தெரியும் சோகம் தேசாயும் சிராஜும் ஜனவரியிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு பிளானிங். ஜான்ல இருந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சோகம் இப்ப இல்ல. ஏன்னா சோகம் இப்பதான் ரீசெண்டா வந்து அவர் இந்தியன் டீம்ல இருந்து வெளில போனாரு. ஏட்ரியன் லெரு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஹஸ் டேக்கன் ஓவர் தி இந்தியன் டீம் ட்ரைனிங். இதுல ஒரே ஒரு சின்ன மாற்று கருத்து தான் கேவி எனக்கு. இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் மாறி மாறி வரும்போது இல்ல, ஐடியல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸோட கன்சல்டேஷன்ல தான் வரணும். ஏன்னா மாறிச்சுன்னா எந்த ட்ரெயினருமே வந்து இல்ல அவங்கள இப்ப வந்து ராஜாமணி ட்ரெயின் பண்ற மாதிரி ஏட்ரியன் லெரு பண்ண மாட்டாரு, ஏட்ரியன் லெரு பண்ற மாதிரி பாசு பண்ண மாட்டாரு, பாசு பண்ற மாதிரி சோகம் பண்ண மாட்டாங்க. என்ன நான் ராஜாமணிக்கு நிறைய சண்டை போட்டிருக்கேன். வந்து அவங்களோட மெத்தட் உன் மேல த்ரஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். அந்த மாதிரி என் மெத்தட நீ பண்ணுன்னு சொல்லும் போது ஒரு ஒரு கிரிக்கெட்டருக்கு அது ஒரு பாதகமாவும் அமையலாம், சாதகமாவும் அமையலாம். சோ இது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துல நம்ம இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதான் என்னோட கொஸ்டினே அதுவாதான் இருக்கதா. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டினே இப்போ டிஃபரெண்ட் ட்ரெயினர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஏட்ரியன் லெரு வந்து இஸ் நாட் அ நியூ மெம்பர் டு தி இந்தியன் சைட். அவர் வந்து ஆல்ரெடி ஜனவரி 2002ல இருந்து மே 2003 வரைக்கும் இந்தியன் டீமோட ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் டீம்ஸ்ல வந்து கேகேஆரோட ஒர்க் பண்ணிருக்காரு. இப்ப கரண்ட்லி பஞ்சாப் கிங்ஸோட இருக்காருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரெயினருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு டைப் ஆஃப் ட்ரைனிங் இருக்கு. சோ இது ஆஸ் அ பிளேயரா நீங்க இது எப்படி பாக்குறீங்க? அண்ட் அடாப்டேஷன் சொல்றீங்களா, அது எவ்வளவு டிஃபிகல்ட்ன்றத வந்து மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு ஸ்கில் கோச் வந்து உங்களோட ஸ்கில் மேல பயங்கரமா டெக்னிக்கோ எதையோ சேஞ்ச் பண்ண மாட்டாரு. இப்போ உங்களுக்கு நல்ல பேக் ஃபுட் பிளேயர்னா உங்களுக்கு பேக் ஃபுட்ல இன்னும் பெட்டரா ஆடுறதுக்கு என்னன்றதான் சொல்லுவாரே தவிர கம்ப்ளீட்டா பேக் ஃபுட்ல இருந்து நீ ஃப்ரண்ட் ஃபுட் மாறணும் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. பட் ஆனா ஒரு ட்ரைனிங், ஒரு ஸ்கில் கோச் இல்லாம ஒரு ஃபிட்னஸ் கோச் வந்து அதை டிஃபரெண்டா மாத்தும் போது உங்க பாடி டைப் வேற, அவர் அதை புரிஞ்சிக்கலன்னா அது எவ்வளவு டிஃபிகல்ட் டு அடாப்ட்ன்றது கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு ட்ரைனிங் ஃபுல்லா தெரியாது. ஓரளவுக்கு நான் அதோட டெப்த்ல போய் கத்துட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் இருக்கு. நான் 2017ல இன்ஜூர் ஆனேன் கேவி. ஓகே, ஒரு விஷியஸ் இன்ஜுரி ஜோன்குள்ள போனேன். ஃபர்ஸ்ட் நீல பெட்டலா டெண்டனைட்டிஸ் வந்தது, அப்புறம் அத்லெட்டிக் பியூபால்ஜியா வந்தது, பேக் ஸ்டிஃப்னஸ் வந்தது, என் கிராயின் இஷ்யூஸ் வந்தது, அடெக்டர் வந்தது, என் போலிங் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது. என்னோட என்டையர் ட்ரைனிங்கே மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் என்ன நடக்குதுன்னே புரியாம ட்ரைனிங் எல்லாம் படிச்சு திருப்பி நான் ராஜாமணி கிட்ட போய் சேர்ந்தேன். இப்போ ட்ரைனிங் அதுக்கப்புறம் என்னோட திருப்பி ரீகூபரேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நான் ஒரு கிரிக்கெட்டர், கிரிக்கெட் மட்டும்தான் எனக்கு தெரியும், ட்ரைனிங் எனக்கு தெரியாது. சோ அந்த ட்ரெயினரை ஒரு அப்பாயிண்ட் பண்ணும் போதோ, ஒரு ட்ரெயினரை கொண்டு வரும் போதோ என்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், இப்போ ஒரு ட்ரெயினர் இருக்காரு இந்தியன் டீம்ல, ஒரு ட்ரெயினர் வந்து 20 பிளேயரை பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போனோம்னு நான் ஃபீல் பண்றேன். இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணணும். இப்ப நான் என்ன ட்ரைனிங் பண்றேன், சரி ஓகே, அஸ்வின்னா இந்த மாதிரி, விராட்னா இந்த மாதிரி ட்ரைனிங், ரோஹித்னா இந்த மாதிரி ட்ரைனிங், இதான் அவங்க ப்ரோக்ராம். அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் வச்சு ஒரு 4-5 பிளேயரை மேப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரெயினர் வருஷம் முழுக்க. ஏன்னா ஒரு பிளேயர் வந்து ஐபிஎல் போனா வேற ட்ரெயினர், இங்க போனா வேற ட்ரெயினர், ஸ்டேட்டுக்கு போனா வேற ட்ரெயினர், இது எப்படி மேனேஜ் பண்ண போற? சோ இப்ப ஒரே ட்ரெயினர் 15-30 கிரிக்கெட்டரை பாக்குறது தான் இதுக்கு பாதி ப்ராப்ளமே. என்னன்னா ஒரு ட்ரெயினருக்கு 5 பேர் அலோகேட் பண்ணி, இந்த பாரு இந்த பிளேயர் புடிச்சுக்கடா பாண்டி, எங்க போனாலும் 12 மாசம் நீ அவனை ட்ராக் பண்ணணும், டேய் அவனை வாட்ச் பண்றா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சொல்ற மாதிரி வாட்ச் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா we are talking about highly important cricketers who are crowned jewels of your cricketing team. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் வழங்கப்படணும். நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு நியூசிலாந்து கிரிக்கெட்ல சூப்பரா ரன் பண்ணுவாங்க. பட் 6 ஸ்டேட் தான். இந்தியா கிட்ட இருக்கிற ரிசோர்ஸுக்கும் வேற வித்தாலுக்கும் இதை டெஃபினட்டா ஒரு தாட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்ல நான் சொன்னது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது தான். அகைன் ஐ எம் சேயிங், எக்ஸ்பர்ட் ராஜாமணி தான், எதுவா இருந்தாலும் அவரை கேளுங்க. நான் சொன்னது ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ராஜாமணி நான் நினைக்கிறேன். கரெக்ட். ராஜாமணி, எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் ஜஸ்ட் 6 மினிட்ஸ். அதாவது 6 நிமிஷத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். இந்த 6 நிமிஷம் தான் ஒரு பிளேயரை நிர்ணயிக்க போது. அவன் வந்து ஃபிட்னஸோட நல்ல ஃபிட்னஸோட இருக்கானா இல்லையா, அந்த டீமுக்குள்ள அவன் போறானா இல்லையான்றது இந்த 6 நிமிஷம் தான் நிர்ணயிக்க போகுது. நீங்க சொல்லுங்க, இந்த 1200 மீட்டர்ஸ் வந்து 6 மினிட்ஸ்ல பண்றது எவ்வளவு ஈஸி ஆர் எவ்வளவு டிஃபிகல்ட்? இது அவர் சொல்லிட்டோம். பட் ஒரே ஒரு கிளாரிட்டி, முன்னாடி வந்து யோயோ டெஸ்ட் வந்து செலக்ஷன் பாராமீட்டரா வச்சாங்க. இப்ப பிராங்கோ செலக்ஷன் பாராமீட்டர் கிடையாது, ஒரு அசஸ்மென்ட் பாராமீட்டரா தான் வச்சிருக்காங்க. சோ லெட்ஸ் மேக் தட் வெரி கிளியர். ஓகே. அப்ப என்னன்னா இப்ப அஸ்வின் சொன்ன மாதிரி செலக்ஷன் பாராமீட்டரா வச்சா மட்டும்தான் இது தப்பு. இது வந்து ஒரு அசஸ்மென்ட் பாராமீட்டரா வச்சா ஒருத்தனோட கண்டிஷனிங் பண்றதுக்கு இதை வந்து டெஸ்ட் இதை வந்து எடுத்தாதான் அவனுக்கு வந்து ப்ரோக்ராம் டிசைன் பண்ண முடியும். இப்ப எப்படி ஒரு பிளேயோமெட்ரிக் ஜம்போ, ஒரு கவுண்டர் மூவ்மெண்ட் ஜம்போ, நான் கவுண்டர் மூவ்மெண்ட் ஜம்போ எடுத்தாதான்
அவனோட ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ண முடியுமோ, ஒருத்தனோட ஸ்பீடை கண்டுபிடிச்சாதான் ஸ்பீடும் தெரியணும், அவனோட மேக்ஸிமம் ஸ்பிரிண்டிங் ஸ்பீடும் தெரியணும், அவனோட மேக்ஸிமம் ஏரோபிக் ஸ்பீடும் தெரியணும். இதை தெரிஞ்சாதான் அவனோட அனரோபிக் ஸ்பீட் ரிசர்வ்னே ஒர்க் பண்ண முடியும். இதனாலதான் இந்த டெஸ்ட் அவங்க எடுத்திருப்பாங்க. அப்புறம் இன்னொரு என்னன்னா, இந்த டெஸ்ட்ல ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னா, இதுக்கு வந்து என்னன்னா நிறைய வந்து எக்யூப்மெண்ட் தேவையில்லை, எந்த டெக்னாலஜியும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கோன், ஒரு 4 கோன், ஒரு 4 கோன் இருந்தா போதும், ஒரு ஸ்டாப் வாட்ச் இருந்தா போதும், எப்ப யாரு எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த டெஸ்ட்ல ரொம்ப அட்வான்டேஜ் அது ஒண்ணுதாமா, சிம்பிள். அப்புறம் என்னன்னா, இது வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸா யூஸ் பண்றேன். என்கிட்ட ஒர்க் பண்ற எல்லா அத்லீட்டும் தெரியும் இந்த டெஸ்ட்டை பத்தி. அப்புறம் வந்து இந்த ஏரோபிக் ஃபிட்னஸ் நானே பண்ணிருக்கேன். நீனே பண்ணிருக்க. ஏரோபிக் ஃபிட்னஸ் பத்தி அவ்வளவா கவலைப்பட்டு இது ஒரு பெருசா இவ்வளவு பேசும் பொருளும் ஆகணும் அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து டீட்ரெயின் ஆறது வந்து ஏரோபிக் ஃபிட்னஸ் வந்து 30+ டேஸ்க்கு அப்புறம் தான். இது வந்து 30 நாளைக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. திடீர்னு புதுசா ஒரு பேர் வந்தோம்னா, இந்தியன் கிரிக்கெட்ல உங்களுக்கு தெரியல, நம்ம கிரிக்கெட்ல என்ன வந்தாலும் டக்கு டக்குன்னு பயங்கர ஃபேமஸ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டும். யோயோ டெஸ்ட் எப்படியோ, ஒரு 2 கிலோமீட்டர் டைம் ட்ரையல் எப்படியோ, ஒரு 1.6 கிலோமீட்டர் டைம் ட்ரையல் எப்படியோ, எல்லாமே ஒண்ணுதான். ஒவ்வொரு ட்ரெயினருக்கு வந்து உனக்கு ஒரு கார் பிடிக்கும், எனக்கு ஒரு கார் பிடிக்கும், அஸ்வினுக்கு ஒரு கார் பிடிக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெயினருக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா இது கமிங் ஃப்ரம் நியூசிலாந்து அந்த சைட்ல இருந்து. மேபி இவர் வந்து ரக்பில ஒர்க் பண்ணிருப்பாரு. ரக்பில ஒர்க் பண்ணவங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ராஜாமணி, சவுத் ஆப்பிரிக்கன் இல்ல ஆனா அந்த ரக்பி சவுத் ஆப்பிரிக்கா இல்ல அது ஓகே. நியூசிலாந்துல இருந்து வந்திருக்காரு நீங்களா, அதுக்காக சொன்னேன். நியூசிலாந்துல இருக்கவங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியால இருக்கவங்க, இவங்க இந்த பிராங்கோ டெஸ்ட் வந்து ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அதனால வந்து டெஸ்ட பத்தி அவ்வளவா வந்து கவலைப்பட தேவையில்லை யாரும் கவலைப்பட. ஆனா யாருக்கா வேணா வீட்டுல அவங்க பண்ணிக்கலாம்ல. இப்போ ஒரு அப் அண்ட் கமிங் அத்லீட் இமீடியட்டா within 6 weeks you can develop your இது அஸ்வின் பிராங்கோ வந்து அதாமா பயங்கரமா இமீடியட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்தணும். அதை வந்து அததான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் போடணும்னு இருக்கேன். ஆக்சுவலி ஒரு பிராங்கோ டெஸ்ட் வந்து எப்படி எதுவுமே நம்ம ஒரு ஸ்டாப் வாட்ச் மட்டும் இருந்தா போதும், அதை வச்சுட்டு நம்ம கிளீனா டெஸ்ட் எடுத்து அதுக்கு உண்டான வீக் 1 to 2 ஒரு 3 பிளாக்கா பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். 2 weeks ஒரு பிளாக்கா பிரிச்சோம்னா உங்களோட ஃபிட்னஸ் வந்து ஈஸியா இம்ப்ரூவ் ஆகும். அதோட டீடைல்ஸ் வந்து என் இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிறேன் அஸ்வின். போட்டுருங்க. நம்ம மண்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பிராங்கோ. ஓகே சூப்பர். ராஜாமணி முடிச்சிட்டேன். ஓகே, that brings us to the end of this episode. Ashwin as a player அவரோட பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாரு. ராஜாமணி ட்ரெய்னரா வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றத கமெண்ட்ஸ்ல விடுங்க. அதே மாதிரி சூப்பரான எபிசோடோட அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். இந்த எபிசோடோட எண்ட் இதுதான். சூப்பரா நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். See you, tata, bye bye in Around the World of Cricket. Next episode la paapom. Bye bye.